மச்சான் வீடியோ இல்லை எது போட்டு முடிக்கணும்னே தெரிலடா. இல்லை இப்போ எதுக்கு என் பண்ணணும்? நான் தான் வந்து பேசலாம் சொல்கிறேன்ல. ஏப்போ சார், என் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பேசுவீங்களா? டேய், தளபதி ஸ்பீச் எவ்வளோ இருக்கு, எதை போட்டு முடியும்னு தெரியலையா? டேய், அதனால தான்டா சொல்கிறேன், நிறையா இருக்குது, எதை போட்டு முடிக்கணும்னே தெரிலடா. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு ப்ளீஸ். நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். நியூ இயர்லேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். எப்போ ஃபோன் பண்ணாலும் பசங்க கூட இருக்கேன், பேனர் அடிக்க போகிறேன், போஸ்டர் ஒட்ட போகிறேன், ஒரே கதை. மச்சான் 4 மணிக்கு வீட்டுக்கு வாடா, பேனர் வாங்க போனோம். 4 மணிக்கு போகலாம். பேனர் காசு எல்லாம் கொடுத்துட்டாங்களா? எல்லாம் கொடுத்துட்டாங்க மச்சான், அந்த ஒரு பர்சன்ட் தவிர. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை போய் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? நம்ம லைஃப்பை விட உன் ஃப்ரெண்ட்ஸும் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறோம், உன் தலைவன் படம் தானே முக்கியம். நாளைக்கு எவ்வளோ முக்கியமான நாள், இப்போ கூடவா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? ப்ரோ, என்னால் நீ குத்தமே சொல்ல முடியாது ப்ரோ. என் மேலே தப்பே இல்லைடான்னு நான் போய் சாரி கேட்டேன். அவன் ஓவரா சீனை போட்டான். நான் என்ன பண்ணுறது, எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. ஏய் அப்படிலாம் இல்லடி, நான் என் டிசிஷனில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். ஜான் ஒன்று உன் வீட்டில் வந்து பேசலாம் தான் இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மும்பை ட்ரைனிங் வந்தது, என் ஃப்ரெண்ட்ஸுமே வற்புறுத்தி கூட்டதால தான் இப்போ இந்த பேனர் ஓட்டெல்லாம் போயிட்டுருக்கேன். கேட்டியா மச்சான், வற்புறுத்தி கூட்டு போனோமா இவர் குழந்தை ஃபோர்ஸ் பண்ணி சோறு விட்டுறதுக்கு. நீ ஏன்டா இவ்வளோ சோவா பேசுகிற? 2 கதவு திறந்துருக்குடா, பக்கத்து ரூமில் தான் இருக்கான், கேட்டோம். லெட்ஸ் எண்ட் திஸ். டேய், அவனுக்கு கால் பண்ணி என்னடா பேச போற? நீங்கள் 2 பேர் தானே சண்டை போட்டீங்க, நான் இல்லைல்ல, நான் பேசிக்கிறேன், வை. ஏதா பண்ணி தல, ஃபோனை வை. மச்சான் 4 மணிக்கு பேனர் வாங்க போகணும்டா, வரதானே நீ? மச்சான் நான் வரலடாடி. ஏன்டா? மச்சான் இல்லை, நான் மனசு சரியில்லை, நான் வரல. வரலையா? சரி, ஓகே. மச்சான் அதே மாதிரி படத்துக்கும் நாளைக்கு நான் வரலடா. ஏன்டா? மச்சான் சொன்னேன்டா மைண்ட் சரியில்லைன்னு. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு சரியாயிடும், நீ வர. மச்சான், அதெல்லாம் சரியாக வரேன். நான் கடைசி நேரத்தில் சொல்ல வேணாம் தான் நான் இப்போயே சொல்கிறேன். நாளைக்கு நான் வரமாட்டேன். என்னடா விளையாடுறியா? உன்னை கேட்டு தானே எல்லா பிளானும் போட்டோம். இப்போ திடீர்னு வரலன்னா உங்கள் 2 பேர் பிரச்சனை எல்லாரும் அஃபெக்ட் ஆகணுமா? அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைடாடி. வேற என்ன ஈகோவா? ஏய் நிறுத்துறா. ஆமாண்டா, நான் ஈகோ பிடிச்சவன் தான்டா. யார் வீட்டில் போய் பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. என் மேலே தப்பு இருந்து அவனே வந்து பேசுகிறான். அவனே எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில. நான் ஈகோ பிடிச்சவன் தான். விடுங்க, இந்த ஈகோ பிடிச்சவங்கிட்ட யாரும் பேசாதீங்க, விட்டுருங்க. மச்சான் வீடியோ பக்காவாக எடிட் பண்ணிட்டேன், கொஞ்சம் இரு, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த ஸ்டேட்டஸ் வச்சு தெரிவிக்க விடுறோம். கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். 2 things will define youன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing, your attitude when you have everything. சொல்கிறா. ஹலோ, எவனாவது ஃபோனை வச்சிங்க நேரில் வந்து 2 பேரையும் உதப்பேன். இவங்க பெரிய ராஜா ராணி காதல்லே தூது விட்றாங்க. கடைசியாக கேட்குறேன், பேசுவீங்களா மாட்டிங்களா? பேசுகிறேன்டா. சேட்டு சாரிடா. நான் உன் சுச்சுவேஷன் தெரியாமல் நியூ இயர் பிளான் ட்ராப் ஆனதுக்கு நீ தான் காரணம்னு நினச்சிக்கிட்டேன்டா. ஆக்சுவலி நான் தான்டா சாரி சொல்லணும். உனக்கும் சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேர் ஃபேமிலிக்கும் ரிவீல் பண்ணுறதுன்னா நான் ஐடியா பண்ணேன். பட் என் ஃபேமிலி சுச்சுவேஷனால என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. பாவம் ஸ்ரீநிதியாக வேறு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்பாடா, 2 பேர் பேசிட்டீங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு இவ்வளோ பில்டப்பா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு எல்லாரும் போய் அண்ணன் ஃபேர்வெல்லை கொண்டாடிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வரும். மச்சான் ஒரு நிமிஷம், நான் இந்த நேரத்தில் ஸ்ரீநிதியாக்கும் சாரி சொல்லிக்கிறேன்டா. இதா நான் ஃபஸ்ட்டு அவளை சமாதானப்படுத்திக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பேசலாம்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க லைனில் தான் இருக்காங்க, நீ அப்படியே பேசு. என்னது? ஆமாம், உனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களையும் கான்ஃபரன்ஸ் போட சொல்லிட்டேன். ஏய் எந்த நம்பருக்குடா கால் பண்ணீங்க? வாட்ஸ்அப் நம்பர் தான்டா போட்டேன். ஏய் அது அவங்க அம்மா நம்பரா? என்னது, அவங்க அம்மா நம்பரா? மச்சான் சொன்னியா இல்லையா? தெரிசுன்னு ரீக்ரியேட் பண்ணி காஃபி கப்பை கையில் வாங்கினாங்களா இல்லையா? வாங்கிட்டாங்க மச்சான். நாளைக்கு தளபதி படத்துக்கு போகிறோம் மச்சான். மாஸ் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம், வா. மணியே கன்னிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீரா